நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். உன் விண்ணப்பத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் செய்யும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எது நடக்கல, எது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களோ அதையே தேவன் உனக்கு சாத்தியமாக்கி கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் அதை உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுக்கிறார். ஆமென். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வசனம் எழுதப்பட்டிருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, செங்கடலை தாண்டி அவர்கள் வெளியே வர்றாங்க. அந்த செங்கடலை பிளந்த அனுபவம் ஒரு பயங்கரமான அனுபவம். See, it is not just opening of the Red Sea. First opening of the Red Sea, ரெண்டாவது crossing the Red Sea. அந்த பக்கத்தில் ஆமென். வேதம் சொல்லுது, உலர்ந்த தரையின் வழியாக தேவன் அவர்களை நடக்க பண்ணினார். என்ன ஒரு மகத்துவமான ஆண்டவர். ஆமென். ஸோ அந்த ரெட் சி அவர்கள் தாண்டி வருது. அதை விட பெரிய அற்புதம் என்னன்னா, பார்வோனையும் அவன் சேனையும் அதே சமுத்திரத்தில் ஆழ்த்தி போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒரே நேரத்தில் பயங்கரமா செய்கிறார். அப்பதான் சொல்றாரு, அற்புதங்களை செய்ய உம்மை போல வேற யார் உண்டு ஆண்டவரே? There is nobody like you. Hallelujah. நீ காலையில் நம்முடைய துதி அதுதான், நீர் தான் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தேவனை இன்னைக்கு ஆராதிக்கிறோம். அதே அடையாளங்கள் அற்புதங்களை நம்ம லைஃப்ல செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இணைந்து உயர்த்துவோம், நீர் பெரியவர். அல்லேலூயா. மலைகளை தரையாக்குகிற உம்மை போல யாரும் இல்லை. இணைந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். Hallelujah. Thank you Lord. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கிறோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர்.
மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளங்கள் நிரப்பி சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்தி செல்வீரோ. மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளங்கள் நிரப்பி சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்தி செல்வீர். மனங்களை உயர்த்தி புது ஒலி எழுப்பி உம்மை ஆராதிக்கிறோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர். ஆமென் ஆமென். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரிய. என்னோட சொல்லுங்க, நீரே பெரியவர், ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி Lord we thank you, we worship you. ஹalleluya. ரிபாலஹதரா ஷதர மரியாந்தரபா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம தொடங்குகிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை நம்ம எல்லாரும் கொண்டாட ஆயத்தமாகிறோம். இந்த காலகட்டம் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாக்குகிற ஒரு காலகட்டம். ஹல்லேலூயா. அப்போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அந்த வாக்குத்தத்தத்தின் தெய்வம் நம்ம எப்படி அவருடைய சொல்லின்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று உங்களோடு பேசலாம் என்று நான் இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எதெல்லாம் நீர் வெளிப்படுத்த நீக்க உருவாக்க விரும்புகிறோம் அதெல்லாம் செய்வதற்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். 12, 13, 14. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி என் உள்ளத்துல விதைத்த வசனம் என்ன அப்படின்னா, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம நிறைய விஷயங்களை குறித்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய விண்ணப்பங்களை, கோரிக்கைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் வைக்கிறோம். ஆண்டவரே மனம் இறங்கும், இந்த பொருளாதார தேவை இருக்குது, இந்த திருமணம் நடந்தாகணும், இந்த படிப்பின் காரியம் இருக்குது, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய பலன் வேணும், இந்த வீட்டை கட்டி கொடுங்க, என்ன நீங்கள் இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி எடுங்க, என்ன நிறைய விஷயங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு உடனே பதில் கிடைக்கிறது, சில நேரம் தாமதமாக பதில் கிடைக்குது. சில காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுப்போம், ஆண்டவர் இது இல்லை என்று சொன்னாலே ஒழிய ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறத நிறுத்தாம இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா, அவருடைய வேளை வரும் பொழுது அவருடைய கிருபையின்படி இறங்கி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் இது வேண்டாம், இனி ஜெபிக்காத, இது உன்னுடைய ரெக்வஸ்ட்டுக்கு நான் பதில் சொல்லலை, நோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலே ஒழிய நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து பார்க்கிறோம்.
சுருக்கமாக அவங்க நிலைமையை சொன்னால், வயது சென்றவர்கள், அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும் காத்திருந்து பிள்ளை பிறக்கிற வழியை காணும். ஆனால் வயது கடந்து கொண்டே போகிறது. இப்போ வயது சென்ற சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த தூதனுடைய வாழ்த்துதலை பாருங்களேன். தூதனை பார்த்து முதல்ல பயப்படுறாரு. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ரெண்டாவது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நாட்களில் பார்த்தோம்னா அந்த தேவ தூதன் போயிட்டு அவர் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் தேவதூதன் வந்து பார்க்கிறார். அப்போ அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் அவர் மன்றாடி ஜெபிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படி இருக்குதே, எங்களுக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு அவர் ஜெபிச்சிருப்பார் நினைக்கிறேன். எத்தனை ஆண்டுகளுடைய ஜெபமோ தெரியல. அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த பதிலை கொடுக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரே, சகோதர சகோதரிகளே, எவ்வளவு காலமாய் அது தாமதித்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தாமதமானதையும் நான் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி தன் சொல்லுகிற தன்னுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை இதுதான். ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். ஆமேன். என்னுடைய வேண்டுதலை நீ கேட்டதுக்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமேன். நன்றி நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். இப்போ வேண்டுதல் கேட்கப்பட்டதுடைய அடுத்த லெவல். வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு மட்டும் சொல்லி நிறுத்தல, அடுத்த ஸ்டெப் சொல்றார். அவனுக்கு என்ன அற்புதம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இதுல ஒரு அழகு என்ன அப்படின்னா, பிள்ளை பிறப்பதற்கு வழியே இல்லை என்று இருக்கக்கூடிய முதிர்ந்த ஒரு தம்பதியருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு என்னுடைய ரெண்டாவது கருத்து இந்த செய்தியில் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு முடியாது, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு என்னென்னலாம் இருந்துச்சோ அப்படிப்பட்ட இயலாமைகளை ஆண்டவர் சாதிக்க உங்களை நோக்கி இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு என்னென்ன யார் சொன்னாலும், உங்க வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் பார்த்து சோர்ந்து போய் ஸ்தம்பிச்சு போய் நின்னாலும், இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நான் இந்த அற்புதத்தை செய்வேன். ஒருவேளை நீங்களே கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கவங்க பல வருஷங்களாக ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கலாம். இன்னைக்கு என்னோட வார்த்தை வரும்பொழுதே ஆண்டவர் உனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்வார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை, வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் செய்யும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எது நடக்கல, எது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களோ அதையே தேவன் உனக்கு சாத்தியமாக்கி கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் அதை உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா, இவ்வளோ நாள் உனக்குள்ள இருந்த அந்த அந்த கோபம், அந்த பயம், அந்த தயக்கம், இதுவரைக்கும் நடக்காதனால உண்டான சோர்வு, இந்த நாளில் இந்த மாசத்தில் அதெல்லாம் களைந்து போட்டு விட்டு, எப்படி இந்த சகரியா வந்து ஆண்டோட பிரசனத்தில் போய் ஆண்டருக்கு ஊழியர் செய்ய உண்மையாக நின்னாரோ அது போல ஆண்டோட பிரசனத்தில் நில்லுங்க. எல்லா இழப்பையும் ஏமாற்றத்தையும் ஓரம் கட்டிட்டு உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு போய் நில்லுங்க. இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்மையாய் பலிக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுக்கிறேன். முடியாது என்று உலகம் முடித்ததை என் கர்த்தர் புதுசா தொடங்கி அற்புதமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அந்த குமாரனை பெறுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெண்டு பிளெஸிங்க அந்த இடத்துல சொல்றார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு ஒரு இயலாத சிச்சுவேஷனை ஆண்டவர் முடித்து கொடுக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். முதல் செய்தி அதுதான். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காணும் பொழுது 3 விஷயம் நடக்க போகுது. அதுதான் இந்த வசனங்களிலிருந்து நான் உங்களோட பேச போறேன். முதல் விஷயம், உங்களுக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் உண்மையா சிரிச்சே பல வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? ஐ மீன், ஏதோ ஒரு சிரிக்கணுமே அப்படின்னு சிரிக்கிறோம், பேசணுமே அப்படின்னு பேசுறோம். ஆனா மனம் நிறைஞ்ச ஒரு மகிழ்ச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்ல. ஆனா ஆண்டவருடைய அந்த அற்புதத்தின் கரம் உங்களை தொட்ட உடனே மனம் நிறைந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வர இருக்கிறது. மனதெல்லாம் அந்த மகிழ்ச்சி நிரம்பினதாய் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமே, அண்ணன் அக்கா, உங்களுக்காக நான் வந்து சொல்றேன், தம்பி தங்கச்சி உனக்காக சொல்றேன், உனக்கு ஒரு சந்தோஷத்தை என் கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை உங்கள் நிமித்தமாய் நிறைய பேர் சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க.
ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு துக்கத்தினுடைய ஒரு அடையாளம் சுவடு இருந்து கொண்டே இருக்கிறதா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சந்தோஷம். அல்லேலூயா, உனக்கு சந்தோஷம். பிரதர் சிஸ்டர், உனக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் செய்கிற அற்புத செயலினுடைய பெரிய விளைவு, முதல் விளைவு, யூ ஷால் ரிசீவ் ஜாய், யூ ஷால் பி ஹாப்பி இன் ஜீசஸ் நேம். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவன் நிமித்தமாய் அநேகர், வசனம் சொல்லுங்க பாருங்க, அவன் நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுறது முதல்ல, அதோடு நிற்காது. உங்கள் நிமித்தமாய் அநேகரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அதாவது இப்படி சொல்கிறேன், உங்கள் மூலமாய் அநேகர் சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. உங்கள் மூலமாய். நம்ப முடியுதா? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்குது, நம்ம எங்கே போய் மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறது அப்படின்னு தானே தோணுது. ஆனால் இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. பேசுகிற என்னாலே அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை நோக்கி ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. உங்களுக்குள்ள ஒரு புதுமையை உண்டாக்குகிறது. ஒரு புது பிறப்பை ஆவியானவர் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் மகளே, உனக்கு சந்தோஷம் மகனே. அதோடு நிற்கல, உன் மூலமாய் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம், உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு சந்தோஷம், உங்கள் மூலமாய் உங்கள் திருச்சபையில் ஒரு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் என்பது பழைய அடையாளம். ஆண்டவர் பாருங்க, அந்த பழைய அடையாளத்தின்படி அவளை கூப்பிடல. இனி நான் அவனை எப்சிபான் கூப்பிடுவேன், இனிமேல் அவனை பியூலான் கூப்பிடுவேன். ஏன்னா யூ ஆர் நோ லாங்கர் தி ஓல்ட் செல்ஃப், யூ ஆர் சம்படி நியூ, சம்திங் நியூ, யூ ஆர் ஹைலி டெக்கரேட்டட், யூ ஆர் த குயின் நவ். அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார். இயேசு நாமத்தினாலே உங்கள் மூலமாய் அநேகர் மகிழ்ந்திருக்க போறாங்க. உங்களுடைய கை நீட்டுதலினாலே, உங்களுடைய கொடுத்தலினாலே அநேகருடைய வயிறு ஆறப்போகிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய பசி ஆற்ற போறீங்க. உங்களுடைய உதவி கரத்தினால நிறைய பேருடைய கடன் பிடியிலிருந்து வெளியே வர போறாங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே நிறைய பேருடைய பிணிகள் குணமாக போகிறது. அல்லேலூயா. நீங்க போய் நின்று ஜெபிக்கிறதுனால நிறைய பேருடைய கட்டைகள் உடைய போகிறது. உங்கள் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நாள் தாமதமாக இருந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் போய் சாட்சியாக சொல்லும் பொழுது எவ்வளோ பேர் ஆவியில உற்சாகம் அடைவாங்க பாருங்க. உங்கள் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம். இது ரெண்டாவது. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அல்லேலூயா, எலிசபெத்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது எனக்கு ஏற்பட்டிருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கினார். மூன்றாவது 24ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, எலிசபெத்து கர்ப்பவதியான பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என் மேல் கடாட்சம் வைத்தார். ஃபஸ்ட்டு பிளெஸிங் சொன்னேன், உனக்கு மகிழ்ச்சி. ரெண்டாவது பிளெஸிங் சொன்னேன், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாலே மகிழ்ச்சி. மூணாவது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் நெடுகாலமாக காத்து கொண்டிருக்கிற, மனுஷரால் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த அற்புதத்தை செய்கிற நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகிற உன் மேலே இருந்த நிந்தை மாறப்போகிறது. வசனம் சொன்னது போல நிபச்சொல்ல உன்னிடத்துல எடுத்து போடுகிறார். விரல் நீட்டுதலை, உன்னை குறித்து பேசுறத, பழி சொல்லுதில் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். என் அன்பான குடும்பமே, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி வசனத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி இப்படியெல்லாம் வெளியில் பேசிக்கிறாங்க, என் குடும்பத்தை பற்றி இப்படி நினைக்கிறாங்க, என் பிள்ளைகளை பற்றி இப்படி யோசிக்கிறாங்க, உங்கள் மேலே நிறைய அவதூறான பழி சொல்லுதலான வார்த்தைகள் இருக்கலாம், பட்ட பெயர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், அந்த நிந்தையை என் கர்த்தர் நீக்குகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் மட்டும் சொல்லுகிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அந்த நிந்தையை கர்த்தர் நீக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அல்லேலூயா. வியாதிக்காரன், கடன்காரன், ஏமாந்தவன், இழந்து போனவன், ஏமாற்றுக்காரன், என்ன இருக்கும், அந்த நிந்தையை உன்னிலிருந்து கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த நிந்தையை உன்னிலிருந்து எடுத்து போடுகிறார். சகோதரனே, இப்போ இன்னைக்கு இயேசு நாமத்தினால உங்களெல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வசனம் சொன்னது போலவே, அல்லேலூயா, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு சொன்னது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்ன, பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு உற்சாகப்படுத்தி ஒன்று சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறத சோர்ந்து போகாதீங்க. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் வாக்கு தந்த ஒரு உண்மை உள்ளவர் பார்த்தீங்களா,
அதனால் உங்கள் வாழ்க்கையினுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அப்படி சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் ஏற்ற நேரத்தில் தேவன் தன்னுடைய அற்புதத்தின் மதகை திறந்து விடுவார். உங்களுக்கும் இயேசு நாமத்தை சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். அதுவும் விசேஷமாக உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே அந்த விண்ணப்பத்திற்கு பதில் நிச்சயமாய் கிடைக்கும். உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளி இருக்கிறார். 3 ஆசீர்வாதங்கள் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு நடக்க முடியாது, நடப்பதற்கு அரிது என்று சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றும் பொழுது இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி, உங்கள் மேலே இருந்த நிந்தை நீக்கப்படுகிற அனுபவம் என்று கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இருக்க இடத்துல கரங்களை உயர்த்தி என்னோடு கூட இணைஞ்சு ஜெபிங்க. இன்றைக்கி என்ன காரியம் உங்களுக்கு ஒரு நிந்தையாக இருக்கிறது? ஆமென். ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தம்பதியினர் இந்த எலிசபெத்தும் சகரியாவும் உண்மையாய் ஊழியம் செஞ்சாங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு குறை. அப்போ உலகத்தில் இருக்கவங்க என்னென்னலாம் அவங்கள பற்றி பேசியிருப்பாங்கள்ல. அப்போ எலிசபெத் சொல்கிறாங்க, என் மேலே இருந்த நிந்தையெல்லாம் கர்த்தர் நீக்கிட்டார். உங்கள் மேலே இருக்க நிந்தையை கர்த்தர் எடுத்துருவார் மகளே. உங்கள் மேலே இருக்க நிந்தையெல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். அன்பு சகோதரனே சகோதரியை, நீ பயப்படாத, நீ பயப்படாத, ஜெபி. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மேலே இருக்கிற நிந்தையை கர்த்தர் நீக்கி போட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் செய்கிற அற்புத செயல் அந்த நிந்தையை மாற்றட்டும். ஆண்டவரே, எலிசபெத் கர்ப்பவதி ஆகி அவள் நிந்தை மாறினது. ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, நீங்கள் இங்கே எத்தனையோ பேர் ஒரு பிள்ளைக்காக காத்திருக்காங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வர காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கடன்கள் மாற வியாதியின் கட்டுகள் உடைய காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க நிந்தைகள் எல்லாம் மாற்றி போட ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக மற்றவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி வரட்டும். ஆண்டவர், எத்தனையோ பேரோட லைஃப்பில் என் நிமித்தமாய் நிறைய பேர் சஞ்சலப்படுறாங்க, நான் நிறைய பேருக்கு பாரமாக இருக்கிறேன், கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஃபீல் பண்ணுறேன் நிறைய பேர் இருக்காங்க. இனி அவங்க வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லை, அவங்க நிமித்தமாய் மற்றவங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுங்கப்பா. அவங்க உண்மையாய் உம்மை தேடுவதற்கும் ஊக்கமாய் ஜெபிப்பதற்கும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருப்பதற்கும் மட்டும் கிருபையை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு உங்கள் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், உன் வேண்டுதல் கர்த்தரால் கேட்கப்பட்டது, அவர் உனக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ள முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் தொடப்பட்டிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிக்க மறந்துடாதீங்க. 9363054355 என்ற எண்ணில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. சாட்சிகளோ ஜெப குறிப்புகளோ எதையுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை கிருபையாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நடத்துவாராக. ஆமென்.